अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअदु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। இன்று புது வருடத்தின் முதல் நாள் ஆகும். அருளுக்குரிய ஜும்மா நாளில் இது ஆரம்பமாகிறது. வழக்கமான நடைமுறைக்கு ஏற்ப புத்தாண்டு பிறக்கும் பொழுது மக்கள் பிறருக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கின்றனர். எனக்கும் புத்தாண்டு தூது செய்தி ஜமாத்துகளின் தரப்பிலிருந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்களும் மற்றவர்களுக்கு வாழ்த்து செய்தி தெரிவித்திருப்பீர்கள். மேற்கத்திய நாடுகளில் அல்லது முன்னேற்றமடைந்த நாடுகள் என்று கூறப்படுகின்ற நாடுகளில் புத்தாண்டின் முழு இரவிலும் ஆடல் பாடல், மதுபானம், கேளிக்கை விளையாட்டுகள், ஃபயர் ஒர்க்ஸ் மூலம் புதிய வருடம் தொடங்கப்படுகிறது. இன்னும் சொல்வதாயின் முஸ்லிம் நாடுகளிலும் கூட இவ்வாறுதான் புது வருடம் தொடங்கப்படுகிறது. இந்த வகையில் துபாயிலிருந்து ஃபயர் ஒர்க்ஸ் நிகழ்ச்சி இருப்பதாக செய்தி வந்தது. இது ஒரு வேடிக்கை நிகழ்ச்சியாகும். அத்துடன் மிக உயர்ந்த கட்டடம் ஒன்று தீ விபத்தில் சிக்கி முற்றிலும் அழித்து விட்ட காட்சியும் காட்டப்பட்டது. சாம்பல் குவிந்து விட்டது. ஆனால் டிவியில் மீண்டும் மீண்டும் அறிவிக்கப்பட்டது, அதாவது இதனால் நிகழ்ச்சியில் எந்த மாற்றமும் இல்லை, கட்டடங்களில் தீயும் பிடித்தது, அழிவு ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அருகிலேயே அவர்கள் புத்தாண்டிற்காக ஃபயர் ஒர்க்ஸ் நிகழ்ச்சியும் நடத்தினர். நாங்கள் எங்கள் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப ஃபயர் ஒர்க்ஸ் செய்வோம், வேடிக்கை விளையாட்டுகள் செய்யத்தான் செய்வோம் என்கின்றனர். இது இக்கால முஸ்லிம் நாடுகளின் நிலை. இவ்வளவு கெட்டு போயிருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் பைசா உள்ள இந்த நாடுகளில் உலகியலாளர்களின் பண்புதான் காணப்படுகிறது என்பதன் வெளிப்பாடாகும். அங்கு தீ விபத்தே ஏற்படவில்லை என்றாலும் கூட தற்போது முஸ்லிம்களின் சூழ்நிலை எவ்வாறு இருக்கிறது என்றால், இந்த வீணான காரியங்களில் பைசாவை செலவழிப்பதற்கு பதில் நாங்கள் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் நாடுகளுக்கு உதவி செய்வோம் என்று பணக்கார முஸ்லிம் நாடுகள் பிரகடனம் செய்திருப்பார்கள். ஆனால் இங்கோ தமது போதனையை மறந்துவிட்ட நிலை. சில நாட்களுக்கு முன் இதே துபாயில் இருந்து செய்தி வந்தது. அங்குள்ள மிகப்பெரிய ஹோட்டல் ஒன்றில் உலகத்திலேயே மிக மிக விலை மதிப்பு வாய்ந்த கிறிஸ்துமஸ் மரம் உருவாக்கப்பட்டது. அதன் மதிப்பு $11 மில்லியன். இதுவே இப்போது முஸ்லிம் நாடுகளுடைய தரமாகிவிட்டது. ஆனால் அஹ்மதிகளுள் பலர் அல்லாஹின் அருளால் தமது இரவை இபாதத்தில் கழித்தார்கள், அல்லது அதிகாலையில் சீக்கிரமே விழித்து நஃபில் தொழுதவாறு புத்தாண்டின் முதல் நாளை சிறப்பாக தொடங்கினார்கள். பல இடங்களில் ஜமாத்துடன் தஹஜ்ஜுத் தொழப்பட்டது. ஆனால் இவையெல்லாம் இருந்தும் நாம் இந்த முஸ்லிம்களின் பார்வையில் முஸ்லிம் அல்லாதவர்களாம்.
இந்த கேளிக்கை விளையாட்டு செய்வோர், வீண் விரயம் செய்வோர், மாற்று மத கலாச்சாரங்களை மிக கவனமாக பின்பற்றுவோர் முஸ்லிம்களாம். எவ்வாறு இருப்பினும் நாம் அல்லாஹ்வின் அருளால் முஸ்லிம்கள். நமக்கு எவரது நற்சான்றிதழும் தேவையில்லை. ஆம், நாம் ஏதாவது நற்சான்றிதழின் தேவை உடையவரெனில் அது இறைவனின் பார்வையில் உண்மையான முஸ்லிமாக இருந்து சான்றிதழ் பெறுவதுதான். அதற்கு வெறுமே வருடத்தின் முதல் நாளில் தனிப்பட்ட முறையிலோ கூட்டாகவோ தஹஜ்ஜுத் தொழுது விடுவது அல்லது சதகா கொடுத்து விடுவது போதுமானதல்ல, அல்லது வேறு ஏதாவது நல்ல காரியம் செய்து விடுவதும் போதுமானதல்ல. இவை நமக்கு இறைவனது திருப்தியை பெறக்கூடியவராக்கி விட்டது என்பதல்ல. நிச்சயமாக இவையெல்லாம் நல்ல காரியங்கள் தான், அல்லாஹின் அருளை ஈர்க்கக்கூடியவையாக இருக்கலாம் தான். ஆனால் அதில் உறுதிப்பாடும் உருவாக வேண்டும், அப்போதுதான் அது கிடைக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா நிரந்தரமான நன்மைகளை தமது அடியார்களிடம் விரும்புகிறான். அல்லாஹ் தஆலா தனது அடியான் நிரந்தரமாக தனது கட்டளைகளின் மீது அமல் செய்பவராகி நன்மைகள் செய்பவராக இருக்க வேண்டும். தஹஜ்ஜுத் தொழுகையுடன் உள்ளத்தில் ஒரு தூய புரட்சியை உருவாக்க வேண்டியது அவசியமாகும். அப்போதுதான் இறைவன் திருப்தி அடைவான். எந்த வகையான ஒரு நாள் அல்லது 2 நாளுக்காக செய்யப்படும் நன்மையும் நன்மையாகாது. ஆகவே எந்த வகையான அமல் அல்லது நடைமுறையை நாம் மேற்கொள்வது அல்லது கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அது அல்லாஹ்வின் திருப்தியை பெறுபவராக நம்மை ஆக்க வேண்டும். அதற்காக நான் இன்று இக்காலத்தின் சீர்திருத்தத்திற்காக அனுப்பப்பட்ட அல்லாஹ் தஆலாவுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் சில அறவுரைகளை எடுத்துள்ளேன். அவை அன்னார் பல்வேறு காலகட்டங்களில் தமது ஜமாத்திற்கு செய்தவை. அதன் மூலம் நிரந்தர தன்மை மற்றும் தொடர்ச்சியுடன் அல்லாஹ் தஆலாவின் திருப்தியை பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பதற்காக அதனை தந்துள்ளார்கள். இதுவே வருடத்தின் முதல் நாளில் மட்டுமல்ல, மாறாக வருடத்தின் 12 மாதமும் 365 நாட்களும் நிலைநாட்டத்தக்கவை. அதன் மூலம் நாம் அல்லாஹ் தஆலாவின் அருளை பெறுபவர்களாக முடியும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், இப்போது உலகின் நிலைமையை பாருங்கள். நமது நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது செயல் மூலம் எனது மரணமும் வாழ்வும் எல்லாமே அல்லாஹ்வுக்காக என்று காட்டினார்கள். பிறகு உலகில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இவர்களிடம் எவராவது நீங்கள் முஸ்லிமா என்று கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுகிறார். எவரது கலிமாவை ஓதுகிறாரோ அவரது வாழ்வோ இறைவனுக்குரியதாக இருந்தது. ஆனால் இவரோ உலகிற்காக வாழ்கிறார். கூறுவதோ லா இலாஹ இல்லல்லாஹ் கூறுகிறார்கள். ஆனால் அவர் அல்லாஹ்வுக்கு பதில் உலகிற்காக வாழ்கிறார், உலகிற்காகவே மரணிக்கிறார். தொண்டையிலிருந்து கற்கர் என்று சப்தம் வரும் வரை, மரணம் வரும் வரை உலகமே அவரது நோக்கமும் அன்பிற்குரியதும் தேடப்பட்டதுமாக இருக்கிறது. பிறகு எவ்வாறு இவர் நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறேன் என்று கூற முடியும்? கூறுகிறார்கள், இது மிகவும் சிந்திக்க வேண்டிய இடமாகும். அதனை மேலோட்டமாக கருதாதீர்கள். முஸ்லிமாவது எளிய காரியம் அல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவது மற்றும் இஸ்லாத்தின் முன்மாதிரியை எதுவரை உங்களிடம் உருவாக்க மாட்டீர்களோ அதுவரை திருப்தி அடைந்து விட வேண்டாம். இது வெறும் தோல் ஆகும். ஒருவர் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல், அவர்களின் முன்மாதிரிப்படி நடக்காமல், திருக்குர்ஆன் போதனைப்படி நடக்காமல் வெறும் பெயர் மற்றும் தோல் மீது மகிழ்ச்சி அடைவது அறிவாளியின் வேலை அல்ல. ஆகவே பின்பற்றுதல் இல்லை என்றால் வெறும் தோலே ஆகும். ஒரு யூதனிடம் முஸ்லிம், நீ முஸ்லிம் ஆகிவிடு என்று கூறினார். அவர், அந்த யூதர் கூறினார், நீர் வெறும் பெயரில் சந்தோஷம் அடைய வேண்டாம். நான் எனது மகனுக்கு ஹாலித் என்று பெயர் வைத்தேன். மாலைக்குள் அவனை அடக்கிவிட்டு வந்துவிட்டேன். ஹாலித் என்பதன் பொருள் நீண்ட காலம் வாழ்பவர். ஆனால் இந்த பெயரால் அவனுக்கு வாழ்வு கிடைக்கவில்லை. அவன் ஒரு நாள் கூட வசிக்கவில்லை. கூறுகிறார்கள், உண்மையை தேடுங்கள்.
வெறும் பெயரால் திருப்தி அடைய வேண்டாம். மனிதன் மகத்தான நபியாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தை சார்ந்தவன் என்று கூறிக்கொண்டு காஃபிர்களை போன்று வாழ்வை வாழ்வது எத்துணை வெட்கத்திற்குரிய காரியம். நீங்கள் உங்கள் வாழ்வில் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்மாதிரியை காட்டுங்கள். அதே நிலையை உருவாக்குங்கள். பாருங்கள், நீங்கள் அந்த நிலையில் இல்லை என்றால் ஷைத்தானின் பின்னால் செல்பவர்கள் ஆவீர்கள். சுருக்கமாக இவ்விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலாவுடைய அன்பிற்குரியவராக இருப்பது மனித வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். எதுவரை அல்லாஹுடைய அன்பிற்குரியவராக இருக்க மாட்டீர்களோ அதுவரை இறைவனின் அன்பு கிடைக்காது, வெற்றியின் வாழ்வை வாழவும் முடியாது. இவ்விஷயம் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக பின்பற்றாதவரை உருவாக முடியாது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது செயல் மூலம் இஸ்லாம் என்றால் என்னவென்று காட்டினார்கள். நீங்கள் இறைவனின் பிரியத்திற்குரியவர்களாக ஆவதற்காக அந்த இஸ்லாத்தை கடைபிடியுங்கள். இஸ்லாம் உலகத்தின் அருள்களிலிருந்து தடுக்கவில்லை, மாறாக உலகில் இருந்தவாறு மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தருமாறு அறிவுறுத்துகிறது. இது பற்றி சையதுனா ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இஸ்லாம் துறவரத்தை தடுத்துள்ளது. அது கோழைகளின் பணியாகும். மோமீன்களின் தொடர்பு உலகத்துடன் எவ்வளவு பறந்தது என்றால் அது அவரது உயர்ந்த நோக்கங்களை எய்துவதற்கு காரணமாக அமைகிறது. ஏனெனில் அவரது இலக்கு மார்க்கமாகும். உலகம் மற்றும் அதன் சௌகரியங்கள் மார்க்கத்தின் தொண்டனாக இருக்கின்றன. அசல் விஷயமாவது உலகம் ஒருவரது நோக்கமாக இருக்கக்கூடாது, மாறாக உலகத்தை பெறுவதன் அசல் நோக்கம் மார்க்கமாக இருக்க வேண்டும். மார்க்கத்திற்கு தொண்டனாக இருக்கத்தக்க அளவில்தான் அதனை பெற வேண்டும். உதாரணமாக, ஒரு மனிதர் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்காக வாகனத்தையும் வழி உணவையும் உடன் எடுத்து செல்கிறார். அவற்றின் அசல் நோக்கம் அவர் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைவதாகும். அதுவன்றி அசல் நோக்கமே வாகனமோ வழியனவோ அல்ல. அதுபோன்று மனிதன் உலகை பெற வேண்டும், அதனை மார்க்கத்தின் சேவகனாக கருதியவாறு பெற வேண்டும். கூறுகிறார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தவ் வ கினா அஸாபன்னார். அல்லாஹ் தஆலா இதில் கூறியுள்ள போதனையாவது, இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் என்ற துஆவில் உலகத்தை முதன்மையாக கூறியுள்ளான். ஆனால் எந்த உலகத்தை? நல்ல அழகிய உலகத்தை, மறு உலக நன்மைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய உலகின் நன்மைகளை முதன்மைப்படுத்தியுள்ளான். அதாவது முதன்மையாக கூறியுள்ள அந்த உலகம் ஆகிரத்தின் நன்மைக்கு காரணமாக இருக்க வேண்டும். இந்த துஆவின் போதனையில் இருந்து தெளிவாக தெரிவதாவது, மூமீன்களின் உலகியல் நன்மைகளுக்கான துஆவில் மறு உலக நன்மைகளை குறித்த கவனம்தான் இருக்க வேண்டும். கூடவே உலகியல் நன்மைகள் என்ற சொல்லில் எல்லா மிகச்சிறந்த வழிமுறைகள் நெறிமுறைகள் பற்றி குறிப்பிடப்பட்டு விட்டது. அவற்றை ஒரு நம்பிக்கையாளர் உலகை பெரும்பொருட்டு பயன்படுத்த வேண்டும். உலகத்தை எவ்வாறு பெற வேண்டும் என்றால் அதனை பெறுவதன் மூலம் நன்மையும் மேன்மையும் கிடைக்க வேண்டும். அதுவன்றி அதனை பெறுவது மற்ற மக்களுக்கு அல்லது மனித குலத்துக்கு கஷ்டம் தருவதாக இருக்கக்கூடாது, அல்லது அதனை பெறுவது எந்த வகையிலும் வெட்கப்படத்தக்கதாகவோ பங்கப்பட்டதாகவோ இருக்கக்கூடாது. அத்தகைய உலகம்தான் சந்தேகமின்றி மறு உலக நன்மைக்கு காரணமாக அமையும். ஆக நீங்கள் எந்த உலகத்தை பெற வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்றால் அதனால் பிறருக்கு எந்த வகையிலும் சேதம் ஏற்படக்கூடாது. அதனால் நமக்கு வெட்கமோ வேறு குறைவுகளோ ஏற்படாது என்றால் மறு உலக நன்மைக்கு காரணமான உலகியல் நன்மையாக இருக்கும் என்றால் அத்தகைய உலகத்தை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். பிறகு கூறினார்கள், புரிந்து கொள்ள வேண்டும், நரகம் என்றால் என்ன? ஒரு நரகம் என்பது மரணத்திற்கு பிறகு தருவதாக இறைவன் வாக்களித்துள்ளதாகும். இரண்டாவது, இறைவனுக்காக ஒரு வாழ்வு இல்லாவிட்டால் அதுவும் ஒரு நரகமே ஆகும். அதில் நன்மைகள் ஹசனாத் இல்லை என்றால்
அவ்வாழ்வே நரகமாகி விடுகிறது. கூறுகிறார்கள், இறைவன் அத்தகைய மனிதனை துன்பங்களிலிருந்து தப்புவிப்பதற்காகவும் அமைதி தருவதற்காகவும் பொறுப்பேற்க மாட்டான். கூறுகிறார்கள், வெளிப்படையான செல்வம், ஆட்சி, பொருள், கண்ணியம், நிறைய சந்ததிகள் ஒருபோதும் ஒரு மனிதனின் நிம்மதிக்கு, அமைதிக்கு, சாந்திக்கு காரணமாக இருக்கும் என்று ஒருபோதும் கருதாதீர்கள். அது உலகில் சொர்க்கமாக ஒருபோதும் ஆகிவிடாது. நிம்மதி, ஆறுதல், அமைதி ஆகியவை சொர்க்கீய வெகுமதிகளுள் உள்ளவையாகும். அவை இவற்றால் கிடைத்து விடாது. அது இறைவனுக்காக வாழ்வதிலும் மரிப்பதிலுமே கிடைக்கிறது. அதற்காக அன்பியா அலைஹிமுஸ்ஸலாம், குறிப்பாக இப்ராஹிம் மற்றும் யாக்கூப் அலைஹிமுஸ்ஸலாம் ஆகியோர்களுடைய போதனை லா தமூதுன்ன இல்லா வாந்தும் முஸ்லிமூன். உலகியல் ரசனைகள் ஒரு வகை தூய்மையற்ற பேராசையை உருவாக்கி தாகத்தை அதிகமாக்கி விடுகிறது. உலகியல் ரசனைகள் ஒரு பேராசையை உருவாக்குகின்றன. தீராத தாக நோய் போன்று தாகத்தை அதிகமாக்குகிறது. எந்த அளவுக்கு என்றால் அதிலேயே அவர் இறந்து போய்விடுகிறார். அதுபோன்றுதான் அடங்காத ஆசைகள் என்ற நெருப்பும் மேற்கூறப்பட்ட நரக நெருப்பே ஆகும். அவை மனித உள்ளத்தை நிம்மதியாக இருக்க விடுவதில்லை. மாறாக அமைதியின்மையிலும் தாங்க முடியாத துயரத்திலுமே அவை மனிதனை கொண்டு சேர்க்கின்றன. எனவே எனது நண்பர்களின் பார்வையில், அதாவது அகமதிகளின் பார்வையில், இவ்விஷயம் ஒருபோதும் மறைவானதன்று. மனிதன் பொருள், செல்வம், பிள்ளைகள் மற்றும் போதை ஆகியவற்றால் அவனுக்கும் இறைவனுக்கும் இடையில் ஒரு திரை விடும் அளவுக்கு ஒரு இடைவெளி ஏற்படும் அளவுக்கு, இறைவனின் தொடர்பே முடிந்துவிடும் அளவுக்கான சுயநலமும் பைத்தியக்காரத்தனமும் கூடாது. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், என் உள்ளத்தில் ஒரு விஷயம் வந்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீனில் இருந்து நிரூபிக்கப்படுவதாவது, மனிதன் இந்த பண்புகளை தம்மிடம் மேற்கொள்ள வேண்டும். அதாவது எல்லா பண்புகளும் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹுக்கே உரியன. அதாவது எல்லா உலகிலும், எல்லா விந்திலும், எல்லா சதை கட்டியிலும், ஆக எல்லா உலகிலும், சுருக்கமாக எல்லா உலகிலும் அவனது பண்பே உள்ளது. அவன் ரஹ்மானும் ரஹீமும் ஆவான், மாலிகியோ மித்தீன் ஆவான். ஆக ஈயாக்க நாபுது என்று கேட்கிறார். அந்த படைத்து பரிபாலிக்கும் பண்பாகிய ருபூபியத், ரஹ்மானியத், ரஹீமியத், மாலிகியத் ஆகிய பண்புகளை மனிதன் தன்னிடம் ஏற்க வேண்டும். இந்த அல்லா தாலாவின் பண்பை ஒருவர் தன்னிடம் கொண்டு வர வேண்டும். கூறுகிறார்கள், மனிதனின் முழுமை இதுவாகும். தஹல்லகு பி அஹ்லாகில்லா, அதாவது இறைவனின் சாயலில் தோய்ந்து போய் விடுதல், அந்த பண்புகளை தன்னிடத்தில் கொண்டு வருதல். எதுவரை இந்த தகுதியை எய்தவில்லையோ அதுவரை சோர்ந்து விடவோ தளர்ந்து விடவோ கூடாது. அதற்கு பிறகு தானே ஒரு ஆர்வம் உருவாகிறது. அது அவரை இறை வணக்கத்தின் பக்கம் எடுத்துச் செல்கிறது. இந்த நிலை உருவாகும் போது, இந்த பண்பு உருவாகும் பொழுது இறை வணக்கத்தின் பக்கம் கவனம் உருவாகிறது. இந்த இறை வணக்கம் மனித வாழ்வின் நோக்கமாகும். மாயோமரூன், ஏவப்பட்டதே செய்வார்கள் என்ற நிலை உருவாகிறது. வாழ்வுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. எப்போதும் மரணத்தை முன்னிறுத்துங்கள். அதன் மூலமே இறை கட்டளைப்படி அமல் செய்ய முடியும். அப்போதுதான் மனிதன் இந்த பண்புகளை தன்னிடம் கொண்டு வர முடியும் என்பது பற்றி கூறுகிறார்கள். ஜுஹருக்கு பிறகு அசர் வரை உயிரோடு இருப்போம் என்று யாருக்கு என்ன தெரியும்? சில நேரங்களில் ஒரே முறையிலேயே இரத்த ஓட்டம் நின்று உயிர் போய்விடுகிறது. சில வேளை நல்ல ஆரோக்கியமான மனிதர் இறந்து விடுகிறார். ஒரு சம்பவத்தை கூறுகிறார்கள். வசீர் முகமது ஹசன் சாப் என்ற ஒருவர் இருந்தார். வாக்கிங் சென்று விட்டு வந்தார். மாடிப்படி ஏறினார். ஓரிரு படிகள் ஏறி இருப்பார். தலை சுற்றியது. அமர்ந்து விட்டார். பணியாள் உதவி செய்யவா என்று கேட்டார். வேண்டாம் என்றார். பிறகு 2-3 படி ஏறினார். மீண்டும் தலை சுற்றியது. அந்த சுற்றலோடு உயிர் பிரிந்து விட்டது. அதே போன்று ஒரு மனிதரை கூறுகிறோம். குலாம் மொஹித்தீன்
காஷ்மீரி கவுன்சிலுடைய மெம்பராக இருந்தார். திடீரென்று இறந்து போய்விட்டார். சுருக்கமாக எப்போது வரும் என்று மரணம் வரும் நேரம் தெரியாது. எனவே அது பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடாது. ஆகவே மார்க்கத்துடன் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய விஷயமாகும். அது மரண தருவாயின் போது பயணத்தை எளிதாக்கி விடுகிறது. திருக்குரானில் வருகிறது, இன்ன ஜில்ஸலத்தி சாஅத்தி ஷையுன் அஸீம். சாஅத் என்பதன் பொருள் மறுமையும் ஆகும் என்பதில் நமக்கு எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் இதற்கு மரண வேளை என்றும் பொருள் உண்டு. ஏனென்றால் உறவுகள் துண்டிக்கப்படும் வேளையாகும். மனிதன் தனது பிரியப்பட்ட பொருள்களிலிருந்து திடீரென்று விலக்கப்பட்டு விடுகின்றான். வியக்கத்தக்க ஒரு பூகம்பம் அவனிடம் ஏற்பட்டு விடுகிறது. உள்ளுக்குள்ளேயே ஒரு பொறியில் சிக்கிவிடுகின்ற நிலை ஏற்படுகிறது. அந்த நிலை மரணத்தில் ஏற்படுகிறது. எனவே மிக பெரும் பேறு மரணத்தை கவனத்தில் வைத்திருப்பதாகும். மரணம் நெருங்கிவிட்டால் அதன் அசல் விஷயம் இதுதான். இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். மரணத்தை கவனத்தில் வைத்திருப்பது ஒரு பேராகும். உலகம் மற்றும் அதன் பொருள்கள் கடைசியில் பிரியக்கூடிய வேளையில் கஷ்டம் ஏற்படும் அளவுக்கு பிரியத்துக்குரியனவையாக இருக்கக்கூடாது. இந்த நினைவு இருக்கும் என்றால் மனிதன் பிறகு நன்மைகள் செய்ய முயற்சி செய்வான். பிறகு காரணமில்லாமல் பைசாவையும் வீணாக்க மாட்டார், நேரத்தையும் வீணாக்க மாட்டார். அளவில்லாத ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக இப்பொருள்களை வீணாக்க மாட்டார். பிறகு தூய மாற்றம் ஏற்படுவது பற்றி குறிப்பிடுகிறார்கள். பயமில்லாமல் இருக்காதீர்கள், இஸ்திக்ஃபார் மற்றும் துஆவில் மூழ்கியிருங்கள், தூய மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். கவனமில்லாமல் இருக்காதீர்கள், மனிதனுக்கு அவனது மனம் பொய்யான ஆறுதல் தருகிறது, உனது வயது மிக நீண்டதாக இருக்கும் என்று. மரணத்தை நெருக்கமாக கருதுங்கள். இறை இருப்பு உண்மையானது. அநியாயமான வழியில் ஒருவரின் உரிமையை மற்றவருக்கு தருபவர் இழிவான மரணத்தை காண்பார். கூறுகிறார்கள், சூரை ஃபாத்திஹாவில் 3 பிரிவை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த 3 சுவையையும் சுவைப்பீர்கள். அதில் கடைசியாக இருப்பது முதன்மை பெற்றுவிட்டது. அதாவது ஜால்லீன், அதாவது லால்லீன் சூரை ஃபாத்திஹாவின் கடைசியில் வருகிறது. இங்கு முஸ்லிம்களின் உதாரணம் தந்தவாறு கூறுகிறார்கள். அம்மக்கள் முதலில் இருக்கிறார்கள். இதற்கு உதாரணம் தருகிறார்கள். இஸ்லாம் எவ்வாறு இருந்தது என்றால், ஒரு மனிதன் முர்த்ததாகிவிட்டால் அங்கு கியாமத்தே வந்துவிடும். ஆனால் இப்போது அன்னார் காலத்தில் 20 லட்சம் பேர் இஸ்லாத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவராகிவிட்டனர். இஸ்லாத்தை விட்டுவிட்டு தாம் தூய்மையற்றவராகி விட்டனர். தமது தூய்மையின்மையை உணராமல் தூய இருப்பாகிய ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுகிறார்கள். பிறகு கூறுகிறார்கள், மக்லூபுடைய முன்மாதிரி பிளேக் நோயாக காட்டப்படுகிறது. பிளேக் நோய் ஒரு ஆபத்தாகும். இறைவனது கோபம் இறங்கப்பட்டவர் மீது அது வருகிறது. இக்காலத்தில் வெள்ளம், பூகம்பங்கள் வருகின்றன. இன்னும் பல வகை ஆபத்துகள் வருகின்றன. இவை அனைத்தும் மனிதன் சிந்தித்தால் இறைவனது கோபம் இறங்குகிறது என்று புரிய முடியும். பிறகு எவையே மனிதனை இறைவன் பக்கம் எடுத்துச் செல்கின்றன. அல்லாஹ்வின் பக்கம் குனிய வேண்டும். இக்காலத்தின் நிலையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. கூறுகிறார்கள், அதற்கு அடுத்தது அன்னாம்த அலைஹிம் என்ற பிரிவினர். அடிப்படை விதியாவது, இறைவனது புராதான காலம் முதல் உள்ள நடைமுறையாவது, எப்போதாவது அவன் ஒரு சமுதாயத்தை பார்த்து இன்ன பணியை செய்யாதீர்கள் என்று கூறினால் ஒரு கூட்டம் அதற்கு மாறு செய்யும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் இந்த வேலைகளை செய்யாதீர்கள் என்று கூறினால் அந்த வேலையை செய்வார்கள். முதலில் அல்லாஹ் தஆலா வார்னிங் தருகிறான், நீங்கள் இதனை செய்வீர்கள், ஆனால் செய்யக்கூடாது, அதனால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். கூறுகிறார்கள், இந்த வேலையை செய்யாதீர்கள் என்று கூறப்பட்டு அதனை செய்யாமல் இருந்ததாக ஒரு சமுதாயத்தை காட்டுங்கள். அதாவது ஒரு சமுதாயத்தை பார்த்து இன்ன வேலையை செய்யாதீர்கள் என்று சொன்னால்
அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள். இறைவன் யூதர்களிடம் வேத வசனங்களை மாற்றாதீர்கள் என்று கூறினான். பைபிளில் தௌராத்தில் மாற்றம் செய்தனர். திருக்குரானை பற்றி மாற்றாதீர்கள் என்று கூறவில்லை. மாறாக இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன் என்று கூறினான். சுருக்கமாக துஆவில் மூழ்கியிருங்கள். இறைவன் உங்களை அன்அம்த அலைஹிம் என்ற கூட்டத்தில் சேர்ப்பான். ஆகவே அன்அம்த அலைஹிம் கூட்டத்தில் சேர்வதற்கு துஆ தேவை, நிரந்தரமான துஆ தேவை, 1-2 நாளில் துஆ அல்ல. பிறகு தூய மாற்றம், மறுமையின் சிந்தனை ஆகியவை தக்வாவினால் உருவாகிறது. தக்வாவே மனிதனுக்கு மறுமையில் வெற்றியடைய செய்கிறது. இதை பற்றி ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், தக்வா உடையவருக்கு இறைவனது ஒரு தோற்றம் கிடைக்கிறது. அவர் இறைவனின் நிழலில் இருக்கிறார். ஆனால் அந்த தக்வா களங்கமற்றதாக இருக்க வேண்டும். அதில் சிறிது கூட ஷைத்தானின் பங்கு இருக்கக்கூடாது. இணை வைப்பு இறைவனுக்கு பிடித்தமானதன்று. சிறிது பங்கு ஷைத்தானுக்கு இருக்கும் என்றாலும் எல்லாமே ஷைத்தானுக்கே உரித்தாகட்டும் என்று இறைவன் கூறுகின்றான். இறைவனது அன்பிற்குரியவர்களுக்கு சோதனை வருகிறது. அது இறைவனது ஞானமிக்க திட்டத்தின் அடிப்படையில் வருகிறது. இறைவனது அன்பிற்குரியவர்களுக்கு தொல்லைகள் வருகின்றன. இதில் இறைவனது ஞானமிக்க திட்டம் உள்ளது. அதுவன்றி முழு உலகமும் திரண்டாலும் அவர்களுக்கு ஓர் அணுவளவுக்கு கூட கஷ்டம் தர இயலாது. ஏனென்றால் அவர் உலகில் ஒரு முன்மாதிரியை நிலைநாட்ட வருகிறார்கள். எனவே இறைவழியில் கஷ்டங்களை சகிப்பதன் முன்மாதிரியையும் அவர்கள் மக்களுக்கு காட்ட வேண்டியிருந்தது. அதுவன்றி அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எனக்கு எனது வலியின் ரூஹை வாங்குவதை போன்று எந்த விஷயமும் கஷ்டம் தருவதில்லை. அவர்கள் தனது வலியை, அல்லாஹ் தனது வலியை மரணிக்க செய்வதை விரும்புவதில்லை. தனது வலிக்கு ஒரு துன்பம் வருவதை இறைவன் விரும்புவதில்லை. ஆனால் தேவை மற்றும் சீர்திருத்தத்திற்காக அவை தரப்படுகின்றன. அவர்களுக்கு அவை நன்மையாகும். அதன் மூலம் அவர்களது நல்லொழுக்கமே வெளிப்படுகிறது. கஷ்டம் தரப்படுகிறது. அது கேட்டு புலம்புவதற்கு பதில் அவர்களது உயரிய நல்லொழுக்கமே கஷ்டத்திலும் வெளிப்படுகிறது. கூறுகிறார்கள், நபிமார்கள் வலிமார்களுக்கு வருகின்ற கஷ்டங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய கோபத்தையும் தண்டனையையும் வெளிப்படுத்துகிற கஷ்டங்கள் போன்றவை அல்ல. மாறாக நபிமார்கள் வீரத்தின் ஒரு முன்மாதிரியை நிலைநாட்டுகிறார்கள். இறைவனுக்கு இஸ்லாத்துடன் எந்த பகைமையும் இருந்ததில்லை. ஆனால் உஹது போரில் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்து விடப்பட்டார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீரம் வெளிப்படவிருந்ததுதான் அதன் ரகசியமாகும். ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 பேருக்கு எதிரில் தனியாக நின்றார்கள், நான் அல்லாஹுடைய தூதன் என்று. இத்தகைய முன்மாதிரி காட்டும் வாய்ப்பு எந்த நபிக்கும் கிடைக்கவில்லை. கூறுகிறார்கள், நாம் நமது ஜமாத்திற்கு கூறுகிறோம், நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம் என்று நினைத்து ஏமாந்து போய்விட வேண்டாம். அல்லது நாம் பெரும் பெரும் குற்றங்களை, விபச்சாரம், திருட்டு போன்றவற்றை செய்வதில்லை என்று ஏமாற வேண்டாம். கூறுகிறார்கள், இந்த சிறப்புகளில் மற்ற பிரிவினர்களும் கூட உங்களுடன் அடங்குவர். இணை வைப்பவர்களில் கூட பல நல்ல காரியம் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களது நல்லொழுக்கம் சிறப்பாகவும் இருக்கிறது. கூறுகிறார்கள், தக்வாவின் கருத்து நுட்பமானது. அதனை பெறுங்கள். இறைவனது மகத்துவத்தை உள்ளத்தில் அமர்த்துங்கள். ஒருவரது செயலில் கொஞ்சமேனும் காட்டுதல் இருந்தால் இறைவன் அவரது செயலை அவரது முகத்தில் தூக்கி வீசி விடுகிறான். இறையச்சமுள்ளவராக இருப்பது சிரமமாகும். உதாரணமாக அன்னார் கூறுகின்றார்கள், ஒருவர் உங்களிடம் நீர் எனது பேனாவை திருடிவிட்டீர் என்று கூறுகிறார் என்றால் உங்களுக்கு ஏன் கோபம் வருகிறது? பொய்யான பழி ஒருவர் மீது சுமத்தப்படுகிறது. அதாவது, நான் எனது பேனாவை இங்கு வைத்தேன், நீர் எடுத்து விட்டீர் என்று கூறுகிறார் என்றால் மற்றவருக்கு கோபம் வந்து விடுகிறது. இங்கு கோபப்பட வேண்டிய அவசியம் என்ன? உங்களது பாவ விலகல் இறைவனுக்காக தானே. நீங்கள் பாவத்திலிருந்து தப்பி இருப்பது இறைவனுக்காகத்தான். நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை இழந்து உங்களுக்கு கோபம் வருவதில் இருந்து உங்களுக்கு அல்லாஹ்வுடன் தொடர்பு இல்லை என்று தெரிகிறது.
நீங்கள் அல்லாஹ்வின் முகத்தை பார்க்கவில்லை, இறை திருப்தியை நீங்கள் விரும்பவில்லை. எனவேதான் சிலருக்கு சின்னஞ்சிறு விஷயத்திற்கு கோபம் வந்து விடுகிறது. அல்லாஹ் நினைவில் வந்தால் கோபம் வராது. கூறுகிறார்கள், எதுவரை மனிதனிடம் பல மரணங்கள் நிஜமாகவே வரவில்லையோ அதுவரை அவர் இறைச்சமுடையவராக மாட்டார். அற்புதங்கள் மற்றும் இல்ஹாம்கள் கூட தக்வாவின் ஒரு பகுதியே ஆகும். அசல் தக்வாதான். இதனை நினைவில் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் இல்ஹாம்களின் பின்னால் போகாதீர்கள். ஒருவருக்கு இல்ஹாம் வந்துவிட்டது, கனவு வந்துவிட்டது, ஆன்மீக காட்சி வந்துவிட்டது, இதை தக்வாவின் பின்னால் வையுங்கள். ஒருவருக்கு என்ன வருகிறது, நல்ல கனவு வருகிறதா என்று பார்க்காதீர்கள். தக்வா இருக்கிறதா இல்லையா என்று பாருங்கள். அவர் இறையச்சமுடையவர் என்றால் அவரது இல்ஹாமும் நம்பத்தகுந்தது. தக்வா இல்லை என்றால் அவரது இல்ஹாமும் நம்பத்தக்கதல்ல. எத்துணை வேண்டுமோ அவர் இல்ஹாமை சொல்லட்டும். தக்வா இல்லை என்றால் மக்களின் உரிமையை பறிக்கிறார் என்றால், சிறு சிறு விஷயங்களிலெல்லாம் கோபம் கொள்கிறார் என்றால், அவர் எவ்வளவு உண்மை கனவு கூறினாலும் அது உண்மையான கனவல்ல. கூறுகிறார்கள், அதில் ஷைத்தானின் பங்கு இருக்கக்கூடும். எவரது தக்வாவையும் அவர் இல்ஹாம் பெறுவதை கொண்டு கண்டறிய வேண்டாம். மாறாக அவரது இல்ஹாமை அவரது தக்வாவை கொண்டு கண்டறியுங்கள், மதிப்பிடுங்கள். எல்லா பக்கமும் கண்ணை மூடிக்கொண்டு முதலில் தக்வாவின் தகுதிகளை முழுமைப்படுத்துங்கள். நபிமார்களின் முன்மாதிரியை நிலைநாட்டுங்கள். எத்துணை நபிமார்கள் வந்தார்களோ அனைவரும் தக்வாவின் வழிகளை கற்பிக்கவே வந்தார்கள். இன் அவுலியாவுஹும் இல்லல் முத்தகூன். உண்மையானவர்கள் இந்த வசனத்தில் கூறப்பட்டவர்கள் உண்மையான இறை நேசர்கள், இறை அச்சமுடையவர்கள் தவிர வேறு யாரும் இல்லை. ஆனால் திருக்குர்ஆன் தக்வாவின் நுட்பமான வழிகளை கற்பித்தது. முழுமையான நபிக்கு உண்மையான உம்மத்தே விரும்பப்படுகிறது. நபியின் முழுமை என்பது உம்மத்தின் முழுமையை விரும்புகிறது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்தமுன் நபியினாக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அன்னார் மீது நுபுவத்தின் முழுமைகள் முடிவடைந்திருந்தன. நுபுவத்தின் முழுமைகள் முடிவடைந்ததுடன் ஹத்மே நுபுவத் ஏற்பட்டது. எவர் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த நினைக்கிறாரோ, அற்புதங்களை பார்க்க விரும்புகிறாரோ, அசாதாரணங்களை காண இசைகிறாரோ, அவர் தனது வாழ்வையும் அசாதாரணமானதாக மாற்ற வேண்டும். பாருங்கள், ஹாத்தமுன் நபியினை ஏற்றவர் தாமும் தக்வாவில் உயர் தகுதியை எய்த வேண்டும். கூறுகிறார்கள், எனவே உமது வாழ்வையும் அசாதாரணமானதாக மாற்றுங்கள். பாருங்கள், தேர்வு எழுதுபவர் உழைக்கிறார். டிபி நோயாளி போன்று பலகீனமாகி விடுகிறார். படித்து படித்து பாவம் காச நோயாளியாகி விடுகிறார். ஆகவே தக்வாவின் தேர்வில் பாஸ் ஆவதற்கும் எல்லா கஷ்டங்களையும் சகிக்க தயாராக வேண்டும். தக்வாவும் ஓர் தேர்வாகும். அதற்கும் உழைப்பு தேவைப்படுகிறது. மனிதன் இந்த வழியில் அடியெடுத்து வைக்கும் பொழுது ஷைத்தான் அவன் மீது பெரும் பெரும் தாக்குதல் தொடுக்கின்றான். பிறகு ஓர் எல்லையை அடையும் பொழுது ஷைத்தான் நின்று விடுகிறான். அந்த வேளையில் மனிதனின் இச்சைகளின் கீழ்த்தர வாழ்வின் மீது ஒரு மரணம் ஏற்பட்டு இறைவனது நிழலின் கீழ் வந்து விடுகிறார். அவர் இறைவனை வெளிப்படுத்துபவராகவும் ஹலீஃபத்துல்லாவாகவும் ஆகிவிடுகிறார். தமது போதனையின் சுருக்கமாவது, மனிதன் தனது எல்லா ஆற்றல்களையும் இறைவனுடன் இணைக்க வேண்டும். பிறகு தக்வா சம்பந்தமாக போதனை செய்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், தக்வா உள்ளவருக்கு நிபந்தனை, அவர் வாழ்வை ஏழ்மை எளிமையுடன் கழிக்க வேண்டும். இது தக்வாவின் ஒரு கிளையாகும். இதன் மூலமே நாம் அனுமதிக்கப்படாத கோபத்தை எதிர்த்து நிற்க முடியும். தக்வாவின் மூலமாக எவரது கோபமாவது காரணமில்லாமல் நம்மீதே வந்தாலும் அதனை எதிர்த்து நிற்க வேண்டும். பெரும் பெரும் ஆரிஃப், இறை ஞானிகள் மற்றும் சித்தீக்குகள் என்ற உண்மையாளர்களின் பெரும் படித்தரம் கோபத்திலிருந்து விலகுவதே ஆகும். எவரது கோபத்தையேனும் கண்டு கோபத்தில் மூழ்கிவிடக்கூடாது. அதே செயலை நீங்களும் செய்துவிடக்கூடாது. தன்னையே பெரியவனாக கருதுதல், காழ்ப்புணர்ச்சி ஆகியவை கோபத்தால் ஏற்படுகின்றன. அகந்தை, வஞ்சகம் போன்றவை கோபத்தால் விளைகின்றன. அதுபோன்று அந்த கோபமே அவற்றின் விளைவாகவும் இருக்கின்றது.
அதாவது அகந்தையும் வஞ்சகமும் இருந்தால் மனிதனுக்கு கோபம் வருகிறது. ஒருவர் ஏதாவது கூறிவிட்டால் சிறு விஷயத்தில் கோபத்தில் ஏறிவிடுகிறார். இது அகந்தையாகும். கூறுகிறார்கள், மனிதன் தனது நப்சுக்கு பிறர் மீது முதன்மை வழங்கும் போது கோபம் வருகிறது. கூறுகிறார்கள், எனது ஜமாத்தை சார்ந்தவர் ஒருவர் மற்றவர் சிறியவர் பெரியவர் என்று பார்ப்பதை நான் விரும்பவில்லை. அல்லது யாராவது மற்றவரை ஏமாற்றுவதை, யாரையாவது கீழ்த்தரமாக பார்ப்பதை, மட்டமாக நினைப்பதை நான் விரும்பவில்லை. பெரியவர் யார் சிறியவர் யார் என்று இறைவனே அறிவான். இது ஒரு வகை கீழ்மைப்படுத்துதலாகும். இந்த இழிவுபடுத்தலின் பின் செல்வது அவருக்கே அழிவுக்கு காரணமாகிவிடும் என்ற அச்சம் உள்ளது. தம்மை ஏதாவது ஒரு விஷயத்தில் பெரியவராக ஒருவர் கருதுகிறார் என்றால், மற்றவரை இழிவாக பார்க்கிறார் என்றால், அதுவே அவரது அழிவுக்கு காரணமாகிவிடுகிறது. சிலர் பெரியவர்களை பார்க்கும் பொழுது மரியாதையாக நடக்கின்றார்கள், அவர்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் தருகின்றனர். ஆனால் எளியவரின் பேச்சை எளிமையாக கேட்பவரே பெரியவர். பெரியவர்கள் ஏழைகளின் பேச்சை கவனமாக கேட்க வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், அவர் பேச்சுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அவருக்கு துக்கம் ஏற்படுத்தத்தக்க சிடுசிடுப்பான எந்த வார்த்தையும் வாயில் கொண்டு வரக்கூடாது. இறைவன் கூறுகின்றான், வலா தனாவசு பில் அல்காப் பேசல் இஸ்முல் ஃபுசூக் பாதல் ஈமான் வமன் லம் யதுஃப் ஃபௌலாயிக ஹுமுல் ஸாலிமூன். நீங்கள் எவரையும் பட்ட பெயர் சூட்டி அழைக்காதீர்கள். இச்செயல் பாவிகள் மற்றும் குற்றவாளிகளுக்குரியதாகும். ஒருவர் எவரையாவது இழிவாக கூறினால் அதே சொல்லுக்கு ஆளாகாமல் மறிக்க மாட்டார். உங்கள் சகோதரரை இழிவாக கருதாதீர்கள். ஒரே நீரூற்றில் எல்லோரும் நீர் அருந்துகிறீர்கள். யாருடைய பங்கில் அதிக நீர் அருந்தும் வாய்ப்புள்ளது என்று யாருக்கு தெரியும்? கண்ணியமும் மகத்துவமும் எந்த உலகியல் பயன்களாலும் கிடைக்க இயலாது. இறைவனது பார்வையில் பெரியவர் இறை அச்சமுடையவரே. இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹ் அலீமுன் ஹபீர். பிறகு தக்வாவை பற்றி ஜமாத்திற்கு மேலும் போதனை செய்தவாறு கூறுகிறார்கள். அதன் பல்வேறு கோணங்களை விளக்கியவாறு கூறுகிறார்கள். அல்லாஹ் தாலா எவ்வளவு ஆற்றல்கள் வழங்கியுள்ளானோ, சக்திகள் வழங்கியுள்ளானோ, அவற்றை வீணாக்குவதற்காக தரவில்லை. அதனை சரியாக அனுமதிக்கப்பட்ட முறையில் பயன்படுத்துவதில்தான் அவரது வளர்ச்சி உள்ளது. சரியான இடத்தில் பயன்படுத்துவதில் அவருக்கு நன்மையும் வளர்ச்சியும் இருக்கிறது. திறமைகள் உருவாகின்றன, மேலும் பல நன்மைகள் பொங்கி வருகின்றன. கூறுகிறார்கள், எனவேதான் இஸ்லாம் ஆண்மையை நீக்குவதற்கோ கண்ணை பிடுங்கி விடுவதற்கோ போதிக்கவில்லை. மாறாக அதனை சரியாக பயன்படுத்துவதை உள தூய்மையாக கூறுகிறது. மனிதனின் இனப்பெருக்க சக்தி மற்றும் கண் ஆகியவை தீய பணிக்காக தரப்படவில்லை. கண்ணை தீய பார்வைக்காக தரவில்லை. எல்லா ஆற்றல்களையும் சரியாக பயன்படுத்துங்கள், அதனால் உள தூய்மை ஏற்படும். இறைவன் கூறியது போன்று கத் அஃப்லஹல் முஃமினூன், அதனை போன்று இறை அச்சமுள்ளவரை வரையறையிட்டவாறு அவரது இறுதி விளைவாக வௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் என்று கூறுகின்றான். அதனை விரிவாக கூறுகிறார்கள். எவர் தக்வாவில் அடியெடுத்து வைப்பாரோ அவர் மறைவானவற்றை நம்புகிறார். தொழுகை விழுந்தால் பிறகு அதனை நிறுத்தி விடுகின்றார். மக்கள் கூறுகின்றனர், தொழுகையில் கவனம் ஏற்படுவதில்லை என்று. பெரும்பாலானவர்களின் நிலை இவ்வாறு இருக்கிறது. என்னதான் வீணான எண்ணங்கள் வந்து தொழுகை விழுந்து விட்டாலும் மீண்டும் அதனை நிலை நிறுத்துகின்றனர். இறைவனால் வழங்கப்பட்டதிலிருந்து செலவு செய்கின்றனர். நஃப்சின் ஆபத்துகளை மீறி யோசிக்காமல் தயங்காமல் கடந்த மற்றும் நிகழ்காலத்தின் வேதங்களை நம்புகின்றனர். இறுதியில் நிச்சய உறுதியை அடைகின்றனர். முதலில் மறைவானவற்றை ஈமான் கொள்கின்றனர். பிறகு மறைவானவற்றை நம்புதல் அவரை நிச்சய உறுதி என்ற யகீன் வரை இட்டுச் செல்கின்றது. இம்மக்களே நேர்வழியில் இருப்பவர்கள். அவர்கள் தொடர்ந்து மேல் நோக்கி அவரை இட்டுச் செல்கின்ற பாதை ஒன்றில் செல்பவர்களாக இருக்கின்றனர். தொடர்ந்து முயற்சிப்பவர்கள் நேர்வழியின் பக்கம் செல்லும் பாதையில் நடப்பவர்களாகி விடுகின்றனர். அதனால் அம்மனிதர் வெற்றி வரை சென்றடைகிறார். இவர்களே வெற்றி பெற்றவர்கள் ஆவர். இவர்கள்தான் இலக்கினை சென்று அடைபவர்கள், வழியின் ஆபத்துகளில் இருந்து ஈடேற்றம் பெற்றவர்கள். எனவே இறைவன் தொடக்கத்திலேயே தக்வாவின் போதனையை தருகின்றான். அவர்களுக்கு தக்வாவை போதிக்கின்ற வேதத்தை வழங்கினான். இவ்வாறு எல்லாவற்றையும் விளக்கிய பிறகு கூறுகிறார்கள், ஆகவே நமது ஜமாத்
எல்லா உலகியல் கவலைகளை விடவும் அதிகமான ஒரு கவலையை தனது உயிரின் மீது வைத்து தம்மிடம் தக்வா உள்ளதா இல்லையா என்று பார்க்கட்டும். பிறகு ஓரிடத்தில் கூறுகிறார்கள், நீங்கள் வெற்றியின் வழியை பெறவும் மக்களின் உள்ளத்தை வெல்லவும் விரும்பினால் தூய்மையை மேற்கொள்ளுங்கள். ஆகவே நமது ஜமாத் எல்லா உலகியல் கவலைகளை விடவும் அதிகமான ஒரு கவலையை தனது ஆன்மாவின் மீது வைத்து தம்மிடம் தக்வா உள்ளதா இல்லையா என்று பார்க்கட்டும். பிறகு ஓரிடத்தில் கூறுகிறார்கள், நீங்கள் வெற்றியின் வழியை பெறவும் மக்களின் உள்ளத்தை வெல்லவும் விரும்பினால் தூய்மையை மேற்கொள்ளுங்கள், அறிவை பயன்படுத்துங்கள், இறை வார்த்தைகளின் வழிகாட்டலில் செல்லுங்கள், உங்களை நீங்கள் சரி செய்யுங்கள், மற்றவருக்கு உங்கள் உயர் நல்லொழுக்க முன்மாதிரி காட்டுங்கள், அப்போது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஒரு பார்சி கவிதையை குறிப்பிட்டவாறு கூறுகின்றார்கள், யாரோ ஒருவர் என்ன அழகாக கூறுகிறார், எது உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறதோ அவ்விஷயம் நிச்சயமாக உள்ளத்தில் அமர்ந்து விடுகிறது, தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நம்பிக்கையாளரின் ஒவ்வொரு சொல்லும் உள்ளத்திலிருந்து வெளிப்பட வேண்டும், மற்றவர்களின் வெற்றிக்கும் காரணமாக இருக்க வேண்டும். அதுவே உங்கள் வெற்றிக்கும் பிறகு காரணமாகி விடுகிறது. கூறினார்கள், முதலில் உள்ளத்தை உருவாக்குங்கள். உள்ளங்களில் தாக்கம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் செயலில் ஆற்றலை உருவாக்குங்கள். தமது உள்ளத்தை எல்லா நன்மைகளும் நிலைத்து நிற்கும் அளவில் செய்யத்தக்க அளவில் உருவாக்குங்கள். பிறகு அமலும் செய்யுங்கள். கூறுகிறார்கள், அமல் இல்லாமல் வெறும் உலக ஆற்றல் பொருளற்றது, மனிதனிடம் எந்த பயனையும் அது விளைவிக்காது. வாயளவில் சொன்னது சொல்லப்பட்டது லட்சக்கணக்கில் உள்ளன. பலர் மௌலவி உலமா என்று கூறிக்கொண்டு பிரச்சார மேடைகளில் ஏறி தம்மை ரசூலின் உதவியாளர் என்றும் நபிமார்களின் வாரிசு என்றும் கூறிக்கொண்டு பேசி திரிகின்றனர். அகந்தை காட்டுதல், தீய ஒழுக்கங்களை விட்டுவிடுங்கள் என்று பேசுகிறார்கள், அவற்றை தாமே செய்கிறார்கள். பிறகு அந்த வார்த்தைகள் உமது உள்ளத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தின என்பதிலிருந்து அதனை அனுமானியுங்கள். பிறகு கூறுவதற்கு முன் நீங்கள் செய்யுங்கள் என்று கூறிவிட்டு சொல்கிறார்கள். இம்மக்கள் செயல் ஆற்றல் கொண்டிருப்பார்கள் என்றால் பிறகு திருக்குரான் லிமத்த கூலூன மாலா தாலமூன் என்று கூற வேண்டிய அவசியம் என்ன? இந்த வசனமே உலகில் தாமே கூறிவிட்டு அதனை செய்யாதவர்கள் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள் என்று காட்டுகிறது. ஆகவே திருக்குரானின் கட்டளைப்படி அமல் செய்ய வேண்டும் எனில் இதன் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த போதனை குறிப்பாக ஒவ்வொருவரும் ஆய்வு செய்ய வேண்டும். இதுவே அடிப்படை போதனை. குறிப்பாக பொறுப்பாளர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இவர்கள் மற்றவர்கள் தமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், போதனை செய்கிறார்கள். ஆனால் தமக்கென்று வரும்போது முற்றிலும் தலைகீழ் ஆகிவிடுகிறார்கள், அல்லது வேண்டா வெறுப்புடன் அல்லது தயக்கத்துடனே என்று அதனை செய்வதில்லை. இது போன்ற சந்தர்ப்பங்களில் இறைவனது கட்டளைகளுக்கு, அவனது ரசூலின் கட்டளைகளுக்கு இரண்டாம் தர அந்தஸ்து கொடுத்து விடுகின்றார்கள். இது போன்ற பல விவகாரங்கள் நம் முன் வருகின்றன. மேலும் சொல் செயலுக்கு இடையில் நிறைய வித்தியாசம் இருப்பது பற்றி கூறுகிறார்கள். நீங்கள் எனது கருத்தை கேட்டுக்கொள்ளுங்கள், நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். மனிதனது பேச்சு உண்மையான உள்ளத்துடன் இல்லை என்றால், செயல் ஆற்றல் இல்லை என்றால் அது தாக்கத்தை ஏற்படுத்தாது. நமது ஹதரத் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உள்ள உண்மையின் பெரும் ஆற்றல் இதில் தான் தெரிய வருகிறது. ஏனென்றால் எந்த வெற்றி, உள்ளத்தின் மீது தாக்கம் ஆகியவை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பங்கில் உள்ளனவோ அதற்கு முன்னுதாரணம் ஆதமின் சந்ததிகளில் எங்கும் கிடைக்கவில்லை. இவை அனைத்தும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லும் செயலும் முழுமையாக ஒத்திருந்தன. அதன் விளைவால் ஏற்பட்டவை. இதுவே நமக்கு கட்டளை. நாம் அவர்களது முன்மாதிரிப்படி நடக்க முயற்சிக்க வேண்டும். பிறகு இன்னொரு விஷயத்தை பற்றி கவனம் ஊட்டியவாறு ஜமாத்தின் கல்வியாளர்களின் பெற்றோருக்கும் உயர்கல்வி பெறுகின்ற இளைஞர்களுக்கும் அவசியமான ஒன்றை கூறுகிறார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், இக்கால கல்வியாளர்களுக்கு வந்துள்ள பெரிய ஆபத்தாவது
இவர்களுக்கு மார்க்க கல்வியுடன் தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. சரியான அளவுக்கு கவனம் இல்லை. இவர்கள் ஏதாவது தத்துவ ஞானிகள் விஞ்ஞானிகளது இஸ்லாம் பற்றிய அல்லது இறைவன் பற்றிய ஆட்சேபனைகளை படித்துவிட்டால் இஸ்லாம் பற்றி ஐயப்பாடு ஏற்பட்டு விடுகிறது இவர்களுக்கு. பிறகு இவர்கள் கிறிஸ்தவராகவோ நாத்திகராகவோ ஆகிவிடுகின்றனர். இந்நிலையில் அவர்களது பெற்றோர் கூட அவர்கள் மீது பெரும் அநீதி இழைக்கின்றனர். மார்க்க கல்வியை அவர்களுக்கு புகட்டுவதற்கு சிறிது கூட நேரம் தரவில்லை. ஆரம்பத்திலிருந்தே தூய மார்க்கத்திலிருந்து விலக்கக்கூடிய உலகியல் விஷயங்களில் ஆழ்த்தி விடுகின்றனர். பெற்றோர் பிள்ளைகள் மீது கவனம் செலுத்த வேண்டும். இளைஞர்கள் சுயமே மார்க்க கல்வி கற்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அஹ்மதியா ஜமாத்தில் அல்லாஹின் அருளால் திருக்குரான் அதன் விரிவுரைகள் கொண்ட அதிகமான படைப்புகள் உள்ளன. அவற்றை படிப்பது கொண்டு எல்லா ஐயங்களும் குழப்பங்களும் நல்ல முறையில் அகன்றுவிடும். பிறகு ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டிய கருத்தொற்றுமை, நேசம் ஆகியவை பற்றி கூறுகிறார்கள். ஜமாத்தில் ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டிய கருத்து ஒருமைப்பாடு குறித்து பலமுறை நான் கூறிவிட்டேன். நீங்கள் ஒருவருக்கொருவர் கருத்தொற்றுமையுடன் ஒன்றுபட்டிருங்கள். இறைவன் முஸ்லிம்களுக்கு இதே போதனை தான் தந்திருந்தான். நீங்கள் ஒரே இருப்பாக ஆகிவிடுங்கள். அது இல்லாமல் பிறர் மீதான தாக்கத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். தொழுகையில் ஒருவருக்கொருவர் சேர்ந்து நிற்குமாறு கட்டளை ஒருவருக்கொருவர் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதாவது மின்னலை போன்று ஒருவரின் நன்மையின் தாக்கம் மற்றவரிடம் ஏற்பட்டுவிடும். கருத்து வேற்றுமை இருந்து கருத்து ஒற்றுமை இல்லாமல் போனால் பேரிழந்தவராகி விடுவீர்கள். பிறகு கருத்து வேறுபாடு உருவாகிவிட்டால் இலக்கையும் அடைய மாட்டீர்கள். எனவே கருத்து வேறுபாட்டை அகற்றுங்கள், ஒருமைப்பாட்டை உருவாக்குங்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவருக்கொருவர் அன்பு கொள்ளுங்கள், மற்றவருக்காக மறைவாக துஆ செய்யுங்கள். அன்பின் தொடர்பு, அன்பின் எதிர்பார்ப்பு என்ன? நீங்கள் அறிந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒருவர் மற்றவருக்காக துஆ செய்ய வேண்டும். ஒருவர் உங்களிடம் கூறாமலேயே அவருக்காக துஆ செய்யுங்கள். ஒருவர் மறைவாக துஆ செய்தால் உமக்கும் அதுவே கிடைக்கட்டும் என்று மலக்கு கூறுகிறார். யாருக்காக யார் துஆ செய்கிறார் என்று மற்றவருக்கு தெரியாது. ஆனால் யாருக்காவது ஒருவர் துஆ செய்து வந்தால் மலக்கு அவருக்காக துஆ செய்கிறார். இது எத்தனை உயர்ந்த விஷயம்! மனிதனின் துஆ ஒப்புக்கொள்ளப்படாவிட்டால் கூட மலக்கின் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும். நான் போதனை செய்கிறேன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக இருக்காதீர்கள் கூறுகிறார்கள். நான் இரு விஷயங்களை தான் எடுத்து வந்துள்ளேன். முதலில் இறைவனின் ஏகத்துவத்தை கடைபிடியுங்கள். இரண்டாவது, ஒருவர் மற்றவருக்காக அனுதாபம் பிரியம் காட்டுங்கள். மற்றவருக்கு கராமத்தாக அற்புதமாக விளங்கத்தக்க முன்மாதிரி காட்டுங்கள். இந்த ஆதாரங்கள் தான் சஹாபாக்களிடம் உருவாகியது. குந்தும் ஆதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும். நினைவில் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் ஒன்றுபட்டு இருப்பது ஒரு அற்புதமாகும். நினைவில் கொள்ளுங்கள், தமக்காக விரும்புவதை தனது சகோதரர்களுக்காகவும் விரும்பாதவர் எனது ஜமாத்தை சார்ந்தவர் இல்லை. மாறாக அவர் துன்பமும் சோதனையும் ஆவார். பிறகு கூறுகிறார்கள், எனது இருப்பால் இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்லடியார்களின் ஜமாத்து உருவாகும். பரஸ்பர பகைமைக்கு காரணம் கருமித்தனம், பெருமை, சுயநலம், ஆவேசம் கூறுகிறார்கள். மிகவும் வேதனையுடன் கூறுகிறார்கள், ஒருவரிடம் கருமித்தனம், பெருமை, தன்னலம், ஆவேசம் இருக்கும் என்றால், தனது உணர்வை கட்டுப்படுத்த முடியாதவராக ஒருவர் இருப்பார் என்றால் நான் அவரை எனது ஜமாத்தை விட்டு பிரித்து விடுவேன். எவர் தனது உணர்வை கட்டுப்படுத்த இயலாமல் இருக்கிறாரோ, ஒருவருக்கொருவர் பிரியம் சகோதரத்துவத்துடன் நடந்து கொள்ள முடியாதவராக இருப்பாரோ அவரை பிரித்து விடுவேன். நினைவில் கொள்ளுங்கள், சில நாள் விருந்தாளிகள் நல்ல முன்மாதிரி காட்டவில்லை என்றால் நாம் எவர் காரணத்தாலும் நம் மீது ஆட்சேபனை செய்யப்படுவதை விரும்பவில்லை. அந்த மனிதர் நமது ஜமாத்தில் இருந்து கொண்டு நமது விருப்பத்திற்கு ஏற்ப இல்லை என்றால் காய்ந்த கிளையை போன்றவர் ஆவார். காய்ந்த கிளையை தோட்டக்காரர் வெட்டாமல் என்ன செய்வார்? காய்ந்த கிளை தண்ணீரை உறிஞ்சுகிறது, ஆனால் பசுமையாவதில்லை. மாறாக மற்றவற்றின் பசுமையையும் எடுத்து விடுகிறது. எனவே
அவர் சிகிச்சை செய்யாமல் நம்முடன் இருக்க முடியாது. அவருக்கு தெரிந்தாலும் சரி, தெரியாவிட்டாலும் சரி. பிறகு அவர் அருள் பெறவும் முடியாது. ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் தனது ஜமாத்திற்காக செய்த துஆவில் இருந்தும் பங்கு பெற முடியாது. இது தொடர்பாக ஒவ்வொருவரும் ஆய்வு செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுகிறான், வஜாயிலுல் லதீன தபஊக ஃபௌகல் லதீன கஃபரு இலா யௌமில் கியாமா. இந்த ஆறுதல் அளிக்கும் வாக்குறுதி நாசரேத்தில் பிறந்த இப்னு மரியமுக்கு கிடைத்தது. எவர்கள் அவரை பின்பற்றினார்களோ அவரை மறுத்தவர்களை விட மறுமை நாள் வரை மேன்மையை வழங்குவதாக கூறினான். கூறுகிறார்கள், இந்த வாக்குறுதி நிச்சயமாக இப்னு மரியமுக்கு தரப்பட்டது. ஆனால் நான் உங்களுக்கு நற்செய்தி தருகிறேன். ஈசா மசீஹின் பெயரில் வரக்கூடிய இப்னு மரியமுக்கும் அல்லாஹ் தஆலா இதே சொற்களில் அழைத்து நற்செய்தி தந்துள்ளான். கூறுகிறார்கள், இப்போது யோசியுங்கள், என்னிடம் உறுதியான தொடர்பு கொண்டு இந்த மகத்தான வாக்குறுதி மற்றும் மகத்தான நற்செய்தியில் இணைய விரும்புபவர் அம்மாராவில் பிடிக்கப்பட்டு பாவமும் குற்றமும் ஆகிய வழியில் நடப்பவராக இருக்க முடியுமா? ஒருபோது முடியாது. அல்லாஹுடைய இந்த வாக்குறுதிக்கு உண்மையாக கண்ணியமளிப்பவர், எனது வார்த்தைகளை வெறும் கதையாக கருதாதவர் அறிந்து கொள்ளுக. உள்ளத்தால் கேளுங்கள். நான் மீண்டும் ஒரு முறை மக்களை விழித்து கூறுகிறேன், என்னுடன் தொடர்பு வைத்திருப்பவரது தொடர்பு சாதாரண தொடர்பு அல்ல. அது ஒரு வலுவான தொடர்பாகும். அதன் தாக்கம் என்னுடன் மட்டும் நிற்காது, முழுமையான மனிதராகிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபி வரை சென்றடைகிறது. அவரோ உலகிற்கு உண்மையின் ஜீவனை கொண்டு வந்தவர். நான் இவ்வளவு தான் கூற முடியும். நான் கூறுவது என்னுடன் முடியக்கூடியதாக இருந்தால் எனக்கு கொஞ்சமும் கவலை கிடையாது. அதனை பொருட்படுத்தவும் மாட்டேன். மாறாக அது என்னுடன் முடியாமல் நமது நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் இறைவன் வரை சென்றடைகிறது. பிறகு இந்த நிலையில் நீங்கள் மிகவும் கவனத்துடன் கேட்டு வையுங்கள். இந்த முன்னறிவிப்பிலிருந்து பயன் பெற விரும்பினால், அதனை உண்மைப்படுத்துபவர் ஆக விரும்பினால், அதாவது கியாமத்து வரை மறுப்போர் மீது மேலோங்குவீர்கள் என்பதை உண்மைப்படுத்த வேண்டும் என்பதன் மீது உண்மையான தாகம் உங்களுக்கு இருக்கும் என்றால், பிறகு அந்த வெற்றி நீங்கள் லவ்வாமாவை கடந்து முத்துமாயின்னா என்ற மினாராவை அடையாமல் கிடைக்காது. அதனை விட அதிகமாக நான் வேறு எதனையும் கூறவில்லை. நீங்கள் எத்தகைய மனிதருடன் உங்கள் தொடர்பை இணைத்துள்ளீர்கள் என்றால், அவர் அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்டவர். அவருடைய வார்த்தைகளை உள்ளத்தின் காதுகளால் கேளுங்கள். அதன்படி அமல் செய்ய எந்நேரமும் தயாராக இருங்கள். அதன் மூலம் ஏற்ற பிறகும் மறுப்பு என்ற அழுக்கில் வீழ்ந்து தாமே நிரந்தரமான தண்டனையை வாங்கியவர்களை சார்ந்தவராக ஆகாமல் இருப்பதற்காகவும் துவா செய்யுங்கள். பிறகு துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதன் நிபந்தனைகளை குறித்து கூறுகிறார்கள். இதனையும் உள்ளத்தால் கேட்க வேண்டும். துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் சில நிபந்தனைகள் உள்ளன. சில துவா செய்பவர்கள் தொடர்பானது, சில துவா செய்ய வைப்பவர்கள் பற்றியது. துவா செய்விப்பவர் இறை அச்சத்தை கவனத்தில் கொண்டவாறு அவனுடைய தேவையற்றவன் என்ற பண்பை நினைத்து எப்போதும் பயந்தவாறு இருக்க வேண்டும். உறவினர்களுடன் நல்லுறவு, இறை வணக்கம் ஆகியவற்றை தமது அடையாளமாக்க வேண்டும். தக்வா மற்றும் நம்பிக்கையால் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அவருக்கு துவாவுக்கு பதில் தரும் வாசல் திறக்கப்படுகிறது. அவர் இறைவனை கோபமூட்டுகிறார் என்றால், அவனுடன் முரண்பட்டு ஒரு போரை நிலைநாட்டுகிறார் என்றால், அவரது விஷமங்களும் தவறுகளும் துவாவின் வழியில் ஒரு பாறையாக, தடையாக ஆகிவிடுகின்றன. பிறகு பதில் தரும் வாசல் அவருக்கு அடைக்கப்பட்டு விடுகிறது. நமது நண்பர்களுக்கு மிகவும் அவசியமாவது, அவர்கள் நமது துவாவை வீணாக்கி விடுவதிலிருந்து காப்பாற்றுங்கள். அவனது வழியில் எந்த தடையையும் போடாதீர்கள். அது அவர்களின் செயல்கள் முரண்பட்டதாக இருக்கும் பொழுது நிகழ்ந்து விடுகிறது. கூறினார்கள், தக்வாவின் வழியை கடைபிடியுங்கள். தக்வாவை ஷரியத்தின் சுருக்கம் என்று கூறலாம். ஷரியத்தை சுருக்கமாக விளக்கினால் ஷரியத்தின் சத்து தக்வாவாகும். தக்வாவின் படித்தரங்கள், அந்தஸ்துகள் நிறைய உள்ளன. ஆனால் உண்மையான தேடுபவராகி இந்த படித்தரங்களை உறுதி மற்றும் மாசின்மையுடன் கடந்து செல்லுங்கள். அவர் அந்த நம்பிக்கை மற்றும் உண்மையான தேடுதல் காரணமாக உயரிய படித்தரத்தை பெற்றுவிடுகிறார்.
இறைவன் கூறுகின்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் தஆலா இறை எச்சமுடையவர்களின் துஆக்களை ஏற்றுக்கொள்கின்றான். அது அவனது வாக்குறுதி போன்றதாகும். அவன் வாக்குறுதியை மீறுவதில்லை. அவன் கூறியிருப்பது போன்று, இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மியாத். இந்நிலையில் தக்வாவின் நிபந்தனை துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு மாறாத நிபந்தனையாகும். ஒரு மனிதன் கவனமற்றவனாக வழி தவறியவனாக இருந்து கொண்டு துஆ ஏற்றுக்கொள்ளப்பட விரும்பினால் அவர் முட்டாளும் அறிவற்றவனும் அல்லவா? எனவே நமது ஜமாத்திற்கு இன்றியமையாததாவது எந்த அளவுக்கு முடியுமோ ஒவ்வொருவரும் தக்வாவின் வழியில் அடியெடுத்து வைக்க வேண்டும். அதன் மூலமே துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதின் இன்பத்தை பெற முடியும். ஈமானின் அதிகரிப்பும் அதிலும் பங்கு பெற முடியும். கூறுகிறார்கள், பையத்து செய்வதனால் இறைவன் திருப்தி அடைந்து விடுவான் என்று நினைக்க வேண்டாம். அது வெறும் தோல் ஆகும். சத்து அதன் உள் இருக்கிறது. பெரும்பாலும் இயற்கை சட்டம் இதுதான். தோல் வெளியிலும் சத்து உள்ளிலும் இருக்கிறது. தோல் ஒரு பயனுக்கும் ஆகாது. சத்துதான் எடுக்கப்படுகிறது. சிலரிடம் அந்த சத்தே இருப்பதில்லை. கோழியின் காற்று முட்டையை போன்று இருக்கின்றனர். அதில் மஞ்சள் கருவும் இல்லை, வெள்ளை கருவும் இல்லை. அதில் எந்த பயனும் இல்லை. அது ரத்தான ஒன்றை போன்று தூக்கி எறியப்படுகிறது. ஆம், ஒரு குழந்தையின் விளையாட்டு போன்று ஓரிரு நிமிடம் இருந்தால் இருந்தது. அதுபோன்று பையத் செய்ததாக வாதிக்கின்ற அம்மனிதரிடம் இந்த இரு அம்சங்களும் இல்லை என்றால் அவர் அச்சப்பட வேண்டும். ஒருவேளை வரும். அப்போது காற்று முட்டை போன்று சிறிய அடிபட்டும் சுக்கு நூறாகி வீசி எறியப்படும். கூறுகிறார்கள், அதுபோன்று பையத்து மற்றும் ஈமான் உடைய வாதம் செய்பவர் தன்னை துளைத்து ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நாம் தோலாக இருக்கிறோமா, சத்தாக இருக்கிறோமா என்று. சத்து உருவாகாதவரை ஈமான், கட்டுப்படுதல், அன்பு, பையத்து, பின்பற்றுதல் இஸ்லாத்தின் உண்மையான கடைபிடிப்பாளர் ஆகவே முடியாது. நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான விஷயமாவது இறைவனிடம் சத்து இல்லாமல் வெறும் தோலுக்கு சிறிதும் மதிப்பில்லை. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், மரணம் எப்போது வரும் என்று தெரியாது. ஆனால் உறுதியான விஷயம் மரணம் நிச்சயம் வரும் என்பது. எனவே எனது வாதத்தை மட்டுமே போதுமாக்கி கொண்டு மகிழ்ச்சி அடையாதீர்கள். அது ஒருபோதும் பயன் தராது. மனிதன் தன்னிடம் ஒரு மரணத்தை ஏற்றுக்கொள்ளாமல், பல கஷ்டங்கள் சோதனைகளை கடந்து வராமல் அசல் நோக்கத்தை பெற இயலாது. அல்லாஹ் தஆலா நமது வாழ்வை அன்னாரின் விருப்பத்திற்கு ஏற்ப அமைப்பவர்களாக்குவானாக. நமது பாதத்தை ஒவ்வொரு வினாடியும் நன்மையின் பக்கம் தடம்பதிக்கும் பாதமாக்குவானாக. ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை வீணாக்குபவர்களாக ஆகாமல் இருப்போமாக. மாறாக தமது ஜமாத்திற்காக அன்னார் செய்த துஆவை எப்போதும் பெறுபவர்கள் ஆக்குவானாக. இந்த துஆவுடன் நான் உங்கள் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா இவ்வருடத்தை தனிப்பட்ட முறையிலும் ஜமாத் அளவிலும் எண்ணற்ற பர்க்கத்துகளுக்கு காரணமாக்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون.
اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم